வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு கிராஸ் வேலிடேஷன் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கிராஸ் வேலிடேஷன் அப்படின்றது ஒரு மாடலை அன்சீன் டேட்டாவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் வந்து கிராஸ் வேலிடேஷன். ஸோ இதில் வந்து டேட்டா செட்டை மல்டிபிள் ஃபோல்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிப்பாங்க. ஃபோல்ட்ஸ்னால் பாகங்கள், மல்டிபிள் பாகமாக ஸ்ப்ளிட் பண்ணிப்பாங்க. ஸோ சில ஃபோல்ட்ஸை வந்து ட்ரைனிங் டேட்டாக்கும், சில ஃபோல்ட்ஸை வந்து நம்ம டெஸ்டிங் டேட்டாவாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சைக்கிள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லா ரிசல்ட்டையும் சேர்த்து ஆவரேஜ் எடுத்தால் தான் அதோட ஃபைனல் அக்யூரசி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ எதுக்காக இந்த சைக்கிள் பண்ணுறோம் அப்படின்னா, ஓவர் ஃபிட்டிங்கை அவாய்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். ஸோ இதோட மெயின் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடல் ட்ரைனிங் டேட்டாவுக்கு மட்டும் ஓவர் ஃபிட் ஆகாமல் ஜென்ரல் டேட்டாவும் நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரிப்பீட் ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து கிராஸ் வேலிடேஷன். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டை எவாலுவேட் பண்ணுறார். ஒரே ஒரு ஃபைனல் எக்ஸாம் கொடுத்து முடிவு பண்ணாமல் 5 சின்ன சின்ன டெஸ்ட்டு கொடுக்குறாரு. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் வேறு வேறு கொஷின் பேப்பர் தான் இருக்குது. எல்லா மார்க்ஸையும் சேர்த்து ஆவரேஜ் எடுத்தால் தான் அந்த ஸ்டூடெண்ட் எந்தளவுக்கு நல்லா படிக்கிறான் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து கிராஸ் வேலிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜென்ரலாக ட்ரைன் டெஸ்ட் ஸ்ப்ளிட் அப்படின்னா ஒரு எக்ஸாம் தான் இருக்கும். கிராஸ் வேலிடேஷன்ன்றது நிறைய மினி எக்ஸாம்ஸ் இருக்கும், ப்ளஸ் அதோட ஆவரேஜ் ஸ்கோர் இதெல்லாம் சேர்ந்தது தான் கிராஸ் வேலிடேஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ ஒரு 1000 ரோஸ் ஆஃப் டேட்டா இருக்குது. இதில் வந்து நம்ம 5 ஃபோல்டு கிராஸ் வேலிடேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு டைமும் 800 ரோஸ் ட்ரைனிங்க்கும் 200 ரோஸ் டெஸ்ட்டுக்கும் கொடுக்குறோம். ஸோ இந்த ப்ராசஸை 5 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுறோம் வித் டிஃப்ரெண்ட் டெஸ்ட் செட்டோட. ஸோ ஓவராலாக இதுலேருந்து நம்ம ஆவரேஜ் அக்யூரசி கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதை தான் வந்து கிராஸ் வேலிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான எம்எல் கான்செப்ட்ஸ் தமிழில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புனீங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.